ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவில் ஒரு பணியாரம் ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். 2 cups ஆஃப் ஆட்டா கூட ஒரு முட்டையையும் 5 ஸ்பூன் ஜீனியையும் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துட்ருக்கேன். இதை கூட நம்ம ஒரு 300 ml வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கண்டினியூஸாக இந்த மாதிரி நல்லா ஸ்டிர் பண்ணுங்கள். சுத்தமாக லம்ஸே இருக்கக்கூடாது. லம்ஸே இல்லாமல் நல்லா இந்த மாவை நீங்கள் ஸ்டிர் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்வீட்ஸ் பண்ணும்போது எப்பயுமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நம்ம இப்போ கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணி இதை மறுபடியும் கிளறிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் இந்த மாவை நம்ம அதில் ஊற்றி எடுக்கிறோம். ஆமாம், சரியா சரியா. நம்ம இந்த மாவில் சோடா உப்பு சேர்க்கவே இல்லை. சோடா உப்பு சேர்க்காம தான் பண்ணியிருக்கோம். சோடா உப்பு சேர்க்காம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது தான் இந்த கோதுமை பணியாரம். சப்போஸ் இதே மாவில் நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆஃப் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து சோடா உப்பு போட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு 10 minutes நீங்கள் அந்த மாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் இந்த அப்பத்தை ஊற்றி எடுத்தீங்கன்னு வைங்களேன், இந்த பணியாரம் நல்லா புசு புசு புசுன்னு வரும். கீழே நல்லா ரவுண்டாக இருக்குது, மேலே பாருங்கள் இது ஃப்ளாட்டாக இருக்குது. சோடா உப்பு ஆட் பண்ணலை, நம்ம அந்த டைமை கொடுக்கல, அதனால இது ஃப்ளாட்டாக இந்த மாதிரி இருக்குது. இதே இது ஒரு 10 minutes நீங்கள் சோடா உப்பு கொடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னு வைங்களேன், மேலேயும் நல்லா அப்படியே பால் மாதிரி இந்த மாதிரி ரவுண்ட் பாலாக மேலேயும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த பணியாரம் நீங்கள் ஒரு ஈஸியான ரெசிபி, ஈவினிங் டைமில் பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஸ்நாக்ஸாக நீங்கள் பண்ணுறதுக்கு ஆப்டான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சுகர் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சுகரோட கான்சன்ட்ரேஷனை ஆட் பண்ணிக்கலாம். ஜாஸ்தியோ கம்மியோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எண்ணெயில் இதை பொரிக்காமல் நீங்கள் நெய்லையும் பொரிச்சு எடுக்கலாம். நெய்யில் பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யில் இந்த குழி பணியாரத்தை அப்படியே நீங்கள் பொரிச்சு எடுத்தீங்கன்னு வைங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள்.